என்னுடைய வாழ்க்கையே ஒரே சிக்கல் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுது. நான் எந்த பக்கம் திரும்பினாலும் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது. ஒரு பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்தா மறுபடியும் இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்கிறேன். இப்படியே என் வாழ்க்கை ஒரே சிக்கல் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுது. நிறைய இழப்புகள் என் வாழ்க்கையில நான் சந்திச்சிட்டேன். நான் எது செஞ்சாலுமே அதுல ஒரு தோல்வி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தத்தோடு இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட தான் பேச போகிறார். நம்ம ரோட்ல போகிறப்போ ஆக்சிடென்ட் டிராஃபிக் எதுவுமே இல்லாம நம்ம ஸ்மூத்தா சேஃபா போறதுக்கு எப்படி டிராஃபிக் சிக்னல் இருக்கக்கூடிய கலர்ஸ் நம்மள கைட் பண்ணுதோ அதே மாதிரி தான் ஏசப்பா சில கலர்ஸ் மூலமா நம்மள கைட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு நிறைய நேரங்களில தேவன் கலர்ஸ் மூலமா நம்மள கைட் பண்ணுவாரா, எப்படி கைட் பண்ணுவார், தேவன் கலர்ஸ் மூலமா நம்மளோடு கூட பேசினாரா அப்படின்றதே நமக்கு தெரியாதனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிறோம். ஆகவே தேவன் கலர்ஸ் மூலமா எப்படி பேசுவார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேச போகிறார். நம்ம பைபிள்ல பழைய ஏற்பாடுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட தேவன் கனவுகள் மூலமாக தேவன் பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் நிறைய நேரத்துல கனவுகள் மூலமாக தேவன் நம்ம கூட பேசுவார். நம்ம நினைப்போம் இது ஒரு சாதாரண கனவு தானே அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா அந்த கனவு மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். கனவுகள், சொப்பனங்கள் இதுலலாம் வரக்கூடிய சில நிறங்களை வச்சு தேவன் நம்ம கூட பேசுவார். அப்படி தேவன் நம்ம கூட பேசுகிற ஒரு 7 நிறங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு டிராபிக் ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஸ்மூத்தா போகலாம். முதலாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர், அதாவது ஒரு பிளட் ட்ராப்பை நீங்கள் கனவுல பார்ப்பீங்க. இல்லைனா ஒரு இரத்த துளி அப்படியே உங்கள் மேலே விழுற மாதிரி இந்த மாதிரியான நீங்கள் கனவுகள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டு தேவன் உங்களை சுத்திகரித்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீல்ல நீங்க இருக்கலாம். நான் இவ்வளோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன், இப்படிலாம் நான் ஒரு தவறான வழியில இருந்துட்டேன், தேவன் என்னை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தோட நீங்க தேவன் கிட்ட நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு கில்ட் ஃபீல் உங்களோட இதயத்துல காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். நான் இப்படிலாம் தவறு செஞ்சுட்டேனே, நீங்க என்ன மன்னிப்பீங்களாப்பா, என்னை ஏத்துக்கொள்வீங்களா அப்படின்னு சொல்லிலாம் நீங்க ஆண்டவர் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ அந்த நேரத்துல தேவன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு பிளட் டிராப் உங்க மேல விழுற மாதிரி இந்த மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு தேவன் கொடுத்தாரு அப்படின்னா, அப்போ தேவனுடைய இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்படுறீங்க. அதனால தேவன் உங்ககிட்ட இந்த காரியத்தின் மூலமா சொல்றாரு, நான் உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையுமே மன்னித்து உன்னை பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். அதனால இந்த கில்ட் ஃபீல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களுக்கு இந்த கனவு மூலமாக தேவன் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பேசுகிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு ரெட் கலர் மட்டும் நல்லா தெரியுது, கனவுல ரெட் கலர் மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு டேஞ்சர். அதாவது தேவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு அலர்ட் கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் நீ நின்று யோசித்து பாரு, நீ என்ன செய்யற அப்படின்றத நீ யோசித்து பாரு அப்படின்றதுக்காக தேவன் உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறாரு. அப்போ உங்களுடைய கனவுகள்ல இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நீங்க நின்று பொறுமையா நின்று நீங்க யோசித்து பாருங்க. இப்ப நான் போயிட்டு இருக்கிற பாதை சரியான பாதை தானா, கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கேனா, தேவனுக்கு சுத்தமான பாதையில தான் நான் போயிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் நீங்க நின்று யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கிட்ட நீங்க கேளுங்க, அப்பா நான் கரெக்டான பாதையில தான் நான் போயிட்டு இருக்கிறேனா, இல்ல ஏதாவது ஒரு தவறு பண்றேனா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் கிட்ட கேளுங்க. அப்போ ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு அந்த காரியம் என்ன அப்படின்றத ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இரண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலர், அதாவது உங்களுடைய கனவுல நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. அந்த இடம் ரொம்ப டார்க்கா இருக்கும். அடுத்து உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எந்த ஒரு வழியும்
விஷயமே தெரியாது. நீங்க பயந்து போய் அந்த இடத்துல அப்படியே நீங்க வந்து ஸ்டக்காய் அப்படியே நின்றுட்டு இருப்பீங்க. ரொம்ப நீங்க பயத்துல வந்து இருப்பீங்க. அதுல எந்த ஒரு வெளிச்சம் எதுவுமே தெரியாது. ஃபுல்லுமே டார்க்கா இருட்டான ஒரு சூழ்நிலையில நீங்க நிக்கிற மாதிரியான ஒரு கனவு உங்களுக்குள்ள வருது அப்படின்னா, அப்போ தேவன் உங்களுக்கு சொல்றாரு, நீ என்னை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டப்பா, நீ திரும்ப எனக்குள்ள வா அப்படின்னு சொல்லி தேவன் உங்க கூட பேசுறாரு. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஒளி அப்படின்னா அது வந்து இயேசு. அப்போ உங்களுக்கு இருளா தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா, நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத வழியில நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எந்த வழியில போயிட்டு இருக்கேன், உம்மை விட்டு நான் பிரிந்து தூரமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்கப்பா. திரும்பியும் நான் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு பாதையில வழியில நான் நடக்க எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை மன்னித்து மறுபடியும் உங்களை அவருக்கு சுத்தமான வழியில நீங்க நடக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நல்ல ப்ரேயர் லைஃப்ல தான் இருப்பீங்க, ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி வருது சிஸ்டர், நான் வந்து நல்ல ப்ரேயர் லைஃப்ல இருக்கேன், ஆனாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு இருளில் போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கனவு எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அப்போ அந்த கனவு எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு பிசாசின் போராட்டத்தினால நீங்க சூழ்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துறார். அப்போ நீங்க அந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். அப்பா, என்னை சுற்றி இருள் காணப்படுது அப்படின்னா, எனக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்னா அந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். அதற்காக தான் தேவன் உங்களுக்கு இந்த ஒரு கனவை தேவன் உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். மூன்றாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நீங்க பிரேயர் பண்ண உட்காரும் போதும் சரி, இல்லைன்னா உங்களுடைய கனவுலையும் சரி, ஒரு பியோரான ஒரு ஒயிட் கலர் மட்டும் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் உங்களுடைய கனவுல பால் மில்கை வந்து நீங்க வந்து பாப்பீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கும் தேவன் உங்களை சுத்திகரித்துட்டு இருக்கிறார், தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. அதாவது பால் வந்து எப்படி பியோரா இருக்குமோ அதே போல நீயும் உன்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு பாவங்கள் இது எல்லாத்தையுமே நீ உன்னை வந்து கிளென்ஸ் பண்ணி சுத்திகரித்து நீ இன்னும் பரிசுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய மனசுல ஒரு குழப்பங்களோடு நீங்க தேவனிடத்துல நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த காரியம் எப்படி ஆகுமோ என்னவாகுமோ என்று சொல்லி நீங்க தேவனிடத்துல நீங்க பிரேயர் பண்ணி கொண்டே இருக்கலாம். அப்ப இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல உங்களுக்கு ஒரு வெள்ளை நிறத்துல ஒரு நிறம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ தேவன் உங்களுக்கு அந்த காரியத்துல நீங்க எதை நினைச்சு பதட்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். நான்காவதா பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர். அதாவது உங்களுடைய கனவுல ஒரு மஞ்சள் நிறத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தங்கத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், ஒரு டஃப்பான ஒரு பாத்துல நீங்க போயிட்டு இருக்கலாம். ஏன் இசப்பா எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த மாதிரி ஒரு கனவு கண்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு தங்கத்தை நீங்க வந்து பாக்குறீங்க, இல்லைன்னா நீங்க தங்கத்தை வந்து எடுத்து நீங்க வந்து போடுற மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீ விசுவாசத்துல நட, நான் கண்டிப்பா இந்த கஷ்டமான பாதையிலையும் நான் கண்டிப்பா உன்னை நடத்துவேன், நீ சோர்ந்து போகாத, என் மேல நீ விசுவாசமா இரு அப்படின்னு சொல்லி தேவன் இந்த கனவு மூலமா உங்களோடு கூட பேசுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி எனக்கும் ஒரு கனவு வந்தது. அதை நான் இங்க வந்து ஷேர் பண்றேன். ஒரு ஆறு இருக்கிற ஏரியால நானும் என்னுடைய அக்காவும் வந்து போறோம். அப்போ நாங்க ரெண்டு பேருமே எங்களுடைய ஜுவல்ஸை வந்து கலட்டி வச்சுட்டு போறோம். அப்ப என்னுடைய அக்கா வந்து ஆறுல இறங்கிட்டா, நான் இறங்குறதுக்காக பக்கத்துல போறேன். அப்போ அந்த டைம்ல எங்க அக்கா சொல்றா, இல்ல இங்க ஒரு பெருவெள்ளம் வருது, நீ ஏறாத அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவளும் அதுல இருந்து மேல வந்துட்டா. அப்போ நாங்க ரெண்டு பேரும் திரும்ப போய் நாங்க எங்களுடைய ஜுவல்ஸை வந்து திரும்ப நாங்க போடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அப்போ அதுலேருந்து என்ன அப்படின்னா, அப்போ நாங்கள் போயிட்டு இருந்தது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு பாத்து, ஒரு கடினமான ஒரு வழியில நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த டைம்ல ஆண்டவர் எங்க கூட என்ன பேசினாரு அப்படின்னா, நீ விசுவாசத்தோட இரு, நான் கண்டிப்பா உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு கனவு மூலமா தேவன் எங்க கூட பேசினாங்க. தங்கம் இந்த மாதிரியான ஒரு கனவு
கனவு உங்களுக்கு வருது அப்படின்னா அப்போ நீங்க விசுவாசத்துல நட, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. ஒரு மஞ்சள் நிறம் மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல் அது. அதாவது நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம், இப்ப நான் அந்த வழியில நடக்கவாப்பா, இது ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்க உங்க சித்தம் தானா அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்ப அந்த டைம்ல ஒரு மஞ்சள் நிறம் உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொன்னா, கனவுல உங்களுக்கு ஒரு மஞ்சள் நிறமா வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ தேவன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் காட்டுறாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சரை தேவன் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஐந்தாவதா பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர். அதாவது என்னுடைய கனவுல நான் வானத்தை பாக்குறேன், ஒரு தெளிவான ஒரு ப்ளூ கலரை நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ நீங்க எடுத்திருக்கிறது ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்க கூட பேசுறார். நீங்க தேவன் கிட்ட பல நாளா நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம், இந்த டிசிஷன் நான் எடுக்கிறது கரெக்ட் தானாப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ இந்த கனவு மூலமா தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு தெளிவான நீங்க டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்கிறார். நீ எடுத்திருக்கிறது ஒரு கிளியரான டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார். நான் லாஸ்டா சொல்ல போற இந்த 2 நிறங்கள் பத்தியும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால இந்த வீடியோவை நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடாம கண்டினியூ பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆறாவதா பார்த்தோம் அப்படின்னா பச்சை நிறம், கிரீன் கலர். அதாவது உங்களுடைய கனவுல நல்ல பச்சை பசுமையான ஒரு வயல்வெளியை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இல்லைன்னா பசுமையான ஒரு நிலத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். பச்சை கலர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா செழிப்பை வந்து குறிக்குது. இலைகள் எல்லாமே உதிர்ந்து போய் பட்டு போன ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை போல உங்க வாழ்க்கை இப்போ காணப்படலாம். நான் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, என் வாழ்க்கையில நான் அப்படி ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டேன், என் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். ஆனா அப்ப அந்த டைம்ல தேவன் உங்களுக்கு இப்படி ஒரு கனவை காமிக்கிறாரு அப்படின்னா, எப்படி அந்த பட்டு போன விருட்சத்தை தேவன் தலைக்க பண்ணினாரோ அதே போல இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, வறட்சியான ஒரு சூழ்நிலை நீங்க காணப்படலாம். ஆனா அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றி ஒரு செழிப்பான ஒரு சூழ்நிலையாக தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். அதாவது ஒரு புது வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார், ஒரு புதிய துவக்கம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது சாப்டரை நான் வந்து தொடங்க போறேன். அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு சாப்டரா அது காணப்படும். அதனால நீ சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லி தேவன் இந்த கனவு மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார். ஏழாவதா பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர். மல்கியா 3ஆவது அதிகாரத்துல 2வது 3வது வசனத்தை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, தேவன் வந்து சுத்திகரிக்கிறார். அதாவது உங்களுடைய கனவுல ஒரு நெருப்பு தெரிந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த நெருப்பு வந்து எதை குறிக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில சுத்திகரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் அதுக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அபிஷேகம் பெற்ற ஒரு நபராக காணப்படுறீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ இன்னும் எனக்குள்ள அனலாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க இன்னும் அபிஷேகம் பெறாத நபரா இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீ இன்னும் தாகத்தோடு வாஞ்சியோடு என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பா அந்த அக்கினி அபிஷேகத்தை உன் மேல நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் உங்க கூட பேசுகிறார். நெருப்பை உங்களுடைய கனவுல நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா தேவன் உங்களை சுத்திகரிச்சுட்டு இருக்கிறாரு. நீங்க இன்னும் அதிகமா நீங்க ஜெபம் பண்ணணும். அபிஷேகம் பெறாத நபரா இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வரத்தை நீங்க கேட்கணும், அவருக்குள்ள இன்னும் அக்கினி அனலா மாறணும் அப்படின்னு சொல்லி தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களுடைய கனவுலையும் இந்த கலர்ஸ் மூலமா தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காரியம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால இந்த மெசேஜை நீங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் எங்களுடைய சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நம்ம சேனல்ல வர புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம்
7 மணிக்கு கனவுகள் சொப்பனங்கள் மூலம் தேவன் நம்ம கூட எப்படி பேசுவார் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதனால மிஸ் பண்ணாம கண்டிப்பா நீங்க நம்மளோட சேனலை நீங்க தொடர்ந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த காரியங்கள் மூலமாக உங்க கூட பேசுவார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இன்னும் அதிகமாய் வளர்வதற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.